அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காசோலை மோசடி தொடர்பாக நடிகர் சரத்குமாருக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா என்பவரிடம் ரூபாய் 2 கோடி கடன் வாங்கியதற்காக சரத்குமார் வழங்கிய காசோலை வங்கியில் பணம் இல்லாததால் திரும்பி வந்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது நடிகர் சரத்குமாருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணா என்பவர் தொடர்ந்த காசோலை மோசடி வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. காசோலை மோசடி வழக்கில் நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் செப்டம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராக சைதாப்பேட்டை நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, காசோலை மோசடி வழக்கு தொடர்பாக நடிகர் சரத்குமாருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். காசோலை மோசடி வழக்கில் நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் வருகிற செப்டம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராக சைதாப்பேட்டை நீதிமன்றம் தற்போது அவருக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் சரத்குமார் கடன்களை அடைப்பதற்காக சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ணா என்பவரிடம் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார். கடனை திருப்பி செலுத்தும் வகையில் நடிகர் சரத்குமார் வழங்கிய அந்த காசோலை வங்கியில் பணம் இல்லாததால் மீண்டும் திரும்ப வந்துள்ளது. இதையடுத்து நடிகர் சரத்குமாருக்கு எதிராக ஸ்ரீகிருஷ்ணா சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காசோலை மோசடி வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் செப்டம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி நடிகர் சரத்குமாருக்கு தற்போது சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.